பேரிச்சம்பழம் விதை நீக்கியது 25 கிராம். இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து களிம்பு போல் அரைத்து எடுத்த அதிமதுர கலவை. இந்த கலவையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, கர்ப்பிணி பெண்கள் 8ஆம் மாதம் முதல் சுகப்பிரசவம் ஆகின்ற வரை நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை உணவு உண்ட பிறகு, குறிப்பாக நண்பகல் மிக சிறந்த காலம், நண்பகலில் உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து நாம் தயாரித்த அதிமதுர இந்த கலவையை ஒரு சிறு நெல்லிக்காய் அளவிற்கு உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சிறு நெல்லிக்காய் அளவிற்கு உருட்டி எடுத்துக்கொண்ட உருண்டையை நண்பகல் வேளையில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக 8ஆம் மாதம் முடிந்த பிறகு இந்த மருத்துவத்தை தொடங்க வேண்டும். சுகப்பிரசவம் ஆகின்ற வரை தினந்தோறும் ஒரு வேளை மட்டும் ஒரு உருண்டையை சாப்பிட்டுவிட்டு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீரை பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர்ந்து மிகவும் எளிமையான முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவம் ஏற்படும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தி ஆயுத சிகிச்சை இல்லாமல் மிகவும் சுலபமான முறையில் பிரசவம் பெற்றெடுப்பதற்கான அற்புதமான மருத்துவம்தான் இந்த அதிமதுரம் லேகியம். இந்த லேகியத்தை பயன்படுத்தி பெண்கள் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.